Hello there guys, welcome to Barney's Budget Homes. Welcome to another comprehensive review. இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மாதவரம் ஃப்ளைஓவர் கிட்ட தான் நின்னுட்டு இருக்கோம். சோ இங்க இருந்து நம்ம இன்னைக்கு விசிட் பண்ண போற ப்ராஜெக்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா MKB நகர்ல இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஓட ஓவரால் அவுட்லுக் என்னன்னா மொத்தம் 510 யூனிட்ஸ் completed statusல ready to occupy இருக்கு. The same time it is a very budget friendly apartment. So இந்த காம்ப்ளெக்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா on a overall land extent of 2.47 acres, complete 510 units கட்டியிருக்காங்க. At the same time இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 lakhs தான் சொல்லியிருக்காங்க. ஸோ குவிக்காக நம்ம இந்த ப்ராஜெக்ட்க்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி 7 kilometers அண்ட் கூகுள் ஒரு 12 minutesல நான் ரீச் ஆவேன்னு சொல்லியிருக்கு. ஸோ குவிக்காக வாங்க நம்ம ட்ராவல் பண்ணி சைட் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் share and comment on this video and do subscribe. Great guys, நம்ம இப்போ ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ரஃப்லி ஒரு 100 meters நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுறதை நினச்சா ஐம் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னு பார்த்தீங்கன்னா 510 யூனிட்ஸ் ஒரு பிரம்மாண்டமான அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா லைக் அன் அவென்யூ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 சைடும் ட்ரீஸ் இருக்குது, விச் இஸ் ரியலி குட் அண்ட் quite a busy road அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய ஆட்டோ அண்ட் there's a bus stop too right in front of the project. So இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். ஸோ as we enter the project we see a great completion in this project. Good, we reached. So let's see how it goes further. ஆல்ரைட் கைஸ், நம்ம இப்போ ப்ராஜெக்டோட எக்ஸ்டீரியர்ஸ் குவிக்காக பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்டோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 2.47 acres. மொத்தம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க பிளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 blocks. ஒரு பிளாக்லேயும் கிரவுண்ட் ஃப்ளோர் இஸ் ஸ்டில்ட். அதை தவிர்த்து அடிஷ்னலாக 15 floors கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் ஸ்டார்டிங் அட் 34.62 lakhs சொல்லியிருக்காங்க. அண்ட் த கைட்லைன் ஏரியா வேல்யூ ஃபார் திஸ் பர்டிகுலர் ஏரியா 3500 ரூபா, 3500 rupees. ப்ளீஸ் டேக் நோட். இவங்களோட பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் இன்க்ளூடிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து 4801 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்டீரியர்ஸ் பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி கப்புள் ஆஃப் கஸ்டமர்ஸ் இங்கே ரெசைட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களையும் நான் பார்த்தேன். இப்போது ஒன் ஆஃப் த கஸ்டமர் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. அவர் தான் என்னை பைக்கில் சுற்றி காமிச்சிட்ருக்காரு. அவரை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே அவைலபிள் யூனிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 160 யூனிட்ஸ் இருக்குது அவைலபிளாக ஃபார் சேல்ஸ். ஸோ எந்த மாதிரி அடிப்படையில் அலோகேட் பண்ணுறாங்கன்றது எங்கே இருக்குது, நம்ம ஏஇ சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அதை தவிர்த்து பெஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமில் 2.2 lakhs சப்சிடரி வந்து நம்மளால் வாங்க முடியும் கிளைம் பண்ணி நம்ம எலிஜிபிளாக இருந்தோம்னா. இஸ் குவைட் க்ளோஸ் டு சென்ட்ரல் ஸ்டேஷன் பாரிஸ். அண்ட் இந்த சைடில் ரெட்டில் சைட்லேருந்து வரணுன்னா கூட ப்ரிட்டி ஈஸி தான். ஆல்மோஸ்ட் ஒரு 7 kilometers 12 minutesல ரீச் பண்ணேன். ஸோ வாங்க ஃபர்தர் எப்படி போகுதுன்றதை நம்ம உள்ளே போய் பார்ப்போம், நம்ம சார்கிட்டையும் கேட்போம். அதை தவிர்த்து இங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா CMDA அப்ரூவ்டு மெட்ரோ வாட்டர் இருக்குது. அதை தவிர்த்து போர் வாட்டரும் இருக்குது.
ரைட் கைஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். 6th ஃப்ளோரில் தான் இருக்குது நம்மளோட டெமோ ஃப்ளாட். ஸோ அதை ரீச் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தர் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த லிஃப்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. மியூசிக் எல்லாமே போட்டு கொஞ்சம் லக்ஸூரியஸாக ஃபீல் ஆகுது, லைக் அ ஹோட்டல் லிஃப்ட். ஸோ வந்தாச்சு நம்ம 6th ஃப்ளோர். இப்போது குயிக்காக வீடுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். ஸோ திஸ் இஸ் ஆர் டெமோ ஃப்ளாட் அண்ட் லெட்ஸ் கெட் இன். ஸோ டோர் நமக்காக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ குவிக்காக உள்ளே போவோம். ஸோ இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பிரைட்டாக இருக்குது அண்ட் குவைட் ஸ்பேஷியஸ் டூ. ஸோ இப்போ நான் ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஹால் நின்றுட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த ஹாலோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா 11x10 feet, ப்ரிட்டி டீசென்ட் சைஸ். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வால் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பெயிண்ட்டுன்றதுனால நல்லாவே வீடை பிரைட்டாக காமிக்குது. ஸோ இங்கே வந்து பவர் பாக்ஸ் இருக்குது. ஐ ஹோப் இந்த வீட்லேயும் நமக்கு 3 phase கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், 3 phase கனெக்ஷன் இருக்குது அண்ட் குட். அப்படியே நம்ம ஃபினிஷிங் எல்லாமே செக் பண்ணுவோம். ஸோ ஆஸ் வி இங்கே ஸ்விட்சஸ் எல்லாமே ரெடி டு யூஸ் இதில் தான் இருக்குது. அண்ட் ஸோ இப்போது பேசிக்லி ஐம் ஸ்டாண்டிங் பை தி வால். இங்கேருந்து பார்த்தோன்னா திஸ் இஸ் த சைஸ் ஆஃப் த ஹால். ஸோ விச் இஸ் குவைட் குட். நம்ம ஒரு சோஃபா போட்டு உட்காந்தோன்னா நமக்கு என்ன மாதிரி டிஸ்டன்ஸ் கிடைக்குன்றதுக்காக தான் நான் அந்த ஆங்கிளில் ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். ப்ரிட்டி டீசென்ட் ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அந்த சைடும் நம்ம ஒரு டீபாய் அண்ட் டிவி செட்டப் பண்ண கரெக்டாக இருக்கும். அட் த சேம் டைம் டோருக்கு இந்த சைடு நம்ம சோஃபா எல்லாமே போட்டோனாலும் இட் வில் ஸ்டில் ஹோல்ட் ப்ரிட்டி டீசென்ட் ஸ்பேஸ். அப்படியே ஹால்லேருந்து நம்ம குவிக்காக இந்த சைட் போய் பார்ப்போம். ஸோ தேர் இஸ் குவிக் பால்கனி வித் கிளாஸ் டோர். நல்லாவே இந்த கிளாஸ் டோர்னால் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வருது லிவிங் ஏரியாவுக்கு. ஸோ இந்த பால்கனியோட சைஸ் பார்த்திங்கன்னா 4x3. ஸோ இங்கே வந்து தேர் இஸ் அ வாஷ் பேசின் ஃபெசிலிட்டி அவைலபிள் வித் அ ப்ளக் பாயிண்ட் ஆல்சோ. சீலிங் ஹைட்டும் பார்த்திங்கன்னா pretty high, 3 meters height சொல்லியிருக்காங்க, which is really good. For safety purposes there is a grill also in this balcony. So to the left to the balcony is the kitchen. ஸோ குயிக்காக நம்ம கிச்சனை பார்த்துருவோம். ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இஸ் சைஸ்ட் அட் 8 feet by 6 feet, ப்ரிட்டி லெங்க்த்து. இங்கேயும் ரெலவெண்ட் ஸ்விட்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டடாக இருக்குது. அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் இங்கே வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்குது அட் த ஈவெண்ட் ஆஃப் ஃபயர். ஸோ ஐம் ஷூர் அது நமக்கு ஒரு அடிஷ்னல் அம்யூனிட்டி ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ டைல்ஸ் எல்லாமே ஒட்டியிருக்காங்க கிச்சனில், குவாலிட்டியாக இருக்குது. த சேம் டைம் சைடில் கடப்பா ஸ்லாப்ஸ் அண்ட் ஒரு சின்ன ரேக் மாதிரியும் மேலே ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் ஸ்டோரேஜ். இட்ஸ் ரியலி குட். அண்ட் கிச்சனோட மேலே இருக்க டாப் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட். அதை தவிர்த்து ஒரு எஸ்எஸ் சிங்க் கொடுத்துருக்காங்க ஃபார் வாஷிங் அண்ட் யூட்டிலின்சில்ஸ் பர்பஸஸ் அண்ட் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேப். ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குது. அதை தவிர்த்து கிச்சனை தாண்டோடனே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. யூட்டிலிட்டி ஏரியாவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 feet by 3 feet. இங்கேயும் ஒரு grill இருக்குது. ஸோ ஃபார் சேஃப்டி பர்பஸஸ். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சு we can easily wash our clothes and utilize this space. ஸோ அங்கேயுமே வந்து ஒரு போர்ட்டபிள் ஹேங்கர் மாதிரி போட்டு we can dry our clothes also. ஸோ கிச்சன் அண்ட் பால்கனி பார்த்துட்டோம். இப்போ வாங்க குவிக்காக நம்ம காமன் டாய்லெட் பார்த்துருவோம். காமன் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் இஸ் அட் 4 feet by 7. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காமன் இஸ் இண்டியன் ஸ்டைல் வித் டைல்ஸ் ஒர்க் அண்ட் எவ்ரி திங் கம்ப்ளீட். இந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டு த சீலிங் ஒட்டியிருக்காங்க. ஸோ இட் இஸ் லுக்கிங் ரியலி குட். அண்ட் அதை தவிர்த்து நீங்களே அப்படியே பாருங்கள், ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. திஸ் கலர் காம்பினேஷன் ப்ரௌன் ஐ ரியலி லைக். பட் டோர் இஸ் மேட் ஆஃப் PVC. ஸோ it will be water resistant. And we'll quickly look at the first bedroom. So first bedroom வந்து பார்த்திங்கன்னா is 9x10 feet. இந்த ரூம்லேருந்து this is the size of the room. ஒரு கார்னர்லேருந்து பார்க்கும்போது we are getting a pretty decent view. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்குது. at the same time vitrified tiles யூஸ் பண்ணியிருக்காங்க. there is a ஜன்னல். இந்த ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா is two ஜன்னல் type which is good. and pretty decent bedroom. This is not the master bedroom. இது வந்து ஒரு ஹால்லே கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு பெட்ரூம், செகண்டரி பெட்ரூம் மாதிரி. அண்ட் இங்கே இருக்குது கடப்பா ஸ்லாப்ஸ் வச்சு
ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணால் we can put doors. along with that மேலேயும் ஒரு லாஃப்ட் இருக்குது. இந்த லாஃப்ட்டுமே நம்ம அடிஷ்னல் ஸ்டோரேஜ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் குவிக்லி மூவ் ஆன் டு தி செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10x10. ஸோ 10 ஃபீட்க்கு 10 ஃபீட் வித் ப்ராப்பர் வியூ ஆஃப் தி ஆப்போசிட் பிளாக் நமக்கு கிடச்சிருக்கு வித் ஹேவிங் ஜன்னல் அண்ட் எவ்ரி திங். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிட்டத்தட்ட சிமிலர் டு தி ஆப்போசிட் ரூம், ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இன் சைஸஸ். இதுலேயும் வந்து ஒரு பெரிய லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் ஸ்டோரேஜ் செட்டப் ஒரு வார்ட்ரோப் மாதிரி சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டோர் வேணும்னா போட்டுக்கலாம். அட் த சேம் டைம் வாட் யூ சி தேர் இஸ் ஏசி போர்ட். ஸோ ஏசி இன்ஸ்டால் பண்ணுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே பவர் இன்புட் அங்கேருந்து எடுத்துக்கலாம். And pretty good construction. நீங்களே பார்க்குறீங்க அந்த வால் பெயிண்டிங்கோட குவாலிட்டியும் ஃபினிஷிங் குவாலிட்டி. இட்ஸ் ரியலி குட் I would say for this price which TNHB has done. And let's quickly have a look at the attached bathroom in the master bedroom. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சீலிங் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஹேவிங் mild kind of toned tiles. shower irukku in the bathroom la. And there is additional taps and required fittings which have been put. ஸோ இதுதாங்க நம்மளோட MKB நகர் ப்ராஜெக்டோட இன்டீரியர்ஸ். இந்த ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. வாங்க இந்த ப்ராஜெக்டோட ஏஇ மிஸ்டர் கருணாமூர்த்தி சார்கிட்ட நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்போம். அண்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் இந்த ப்ராஜெக்ட்க்கு லோன் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் TNHB எம்ப்ளாயீஸ் உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணி லோன் எப்படி எலிஜிபிள் ஆகி வாங்க முடியுன்றது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? வாங்க நம்ம சார் மீட் பண்ணி ஃபர்தர் கொஸ்டின்ஸ். வணக்கம் சார். சார், MKB நகர் ப்ராஜெக்ட் இன்றைக்கி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருக்குது, ஸ்பேஷியஸாக பிரைட்டாக பண்ணியிருக்கீங்க கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸில். இந்த ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது சார். அது நேராக உங்ககிட்ட கேட்கலான்னு தான் வந்திருக்கோம். MKB நகர் ஹவுசிங் போர்டு டெவலப்டு லே அவுட்டுங்க சார். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ப்ராஜெக்ட்டு சென்ட்ரல் அவென்யூவில் போலீஸ் ஸ்டேஷனு, போஸ்ட் ஆஃபீஸு, சர்ச்சு, மசூதி, விநாயகர் டெம்பிள் எல்லாம் ஆல்ரவுண்டு இருக்குங்க சார். நம்ம வித்தின் காம்பவுண்டில் இருக்குது. பஸ் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாண்டு, பஸ் டெப்போ இருக்குது MKB நகரில். ப்ளஸ் CMBTலேருந்து கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா CMBT, மணலி, சென்ட்ரல், பாரிஸ், இந்த பெரம்பூர் எல்லாம் 24 hours into 7 பஸ்ஸு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டே நைட்டு. கிரேட் சார். ட்ரெயின் அதே மாதிரி நியர்பை ரயில்வே ஸ்டேஷன்னா 2 கிலோமீட்டரில் ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அண்ட் பேசின் பிரிட்ஜ் ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் 4 கிலோமீட்டர்ஸில் வரும் சார். கிரேட் சார். ஸோ நல்லாவே கனெக்டிவிட்டி இருக்குது இந்த ப்ராஜெக்ட். சென்னைக்குள்ளே எங்கே ஒர்க் பண்ணனாலும் ஈஸியாகவே பஸ்ஸோ ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் மெட்ரோ கூட மாதவரம் அண்ட் பெரம்பூரில் வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சார். அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா சார்? இன் ஃபியூச்சரில் கன்ஃபார்ம் சார். மாதவரம் மெட்ரோ வருது, மாதவரம் அண்ட் பெரம்பூர். கிரேட் சார். ஸோ இப்போ இங்கே வீடு வாங்கினா அந்த மெட்ரோட அட்வான்டேஜும் நம்ம கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லுங்கள் சார். என்ன மாதிரி விஷயங்கள் இந்த ப்ராஜெக்டில் டெவலப் பண்ணியிருக்கீங்க? இது கேட்டட் கம்யூனிட்டிங்க சார். மெயின் என்ட்ரன்ஸு சென்ட்ரல் அவென்யூவில் வரும், இன் அண்ட் அவுட் கேட்டு. நம்ம ப்ராஜெக்ட்டு டோட்டல் எக்ஸ்டெண்டு 2.47 ஏக்கரு. 10 மீட்டர் செட்பேக் கொடுத்துருக்கோம். 4 பிளாக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஃப்ளாட், ஒரு பிளாக் வந்து 15 ஃப்ளோரு, ஸ்டில் ப்ளஸ் 15. ஒரு பிளாக்லேயும் ஈச் 120 யூனிட்ஸ் இருக்குது. பர் ஃப்ளோர் 8 ஃப்ளாட்ஸ் வருவாங்க. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஸ்பேஸ் இருக்குது. எல்டர்ஸுக்கு வாக்கிங் ஃபெசிலிட்டிஸுக்கு நல்ல அப்ரோச் இருக்குங்க. காமன் ஏரியாவில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? காமனுக்குன்னா நம்ம வந்து சோலார் எனர்ஜி, சோலார் பிளான்ட் கொடுத்துருக்கோம் சார். டோட்டல் காமன் லிஃப்ட்டு, காமன் லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபயர் ஃபைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஈச் அண்ட் எல்லா ஃப்ளாட்ஸுக்கும் கிச்சன் ஏரியாவுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். கிரேட் சார். இதை தவிர்த்து வந்து இங்கே வீடு வாங்கும்போது இப்போது நார்மலாக ஒரு வீடு வாங்குறோன்னும் போது அந்த ஓனர்கிட்ட நம்ம கேட்போம், ப்ரைஸ் பே பண்ணுவோம் எல்லாமே. ஆனால் ஒரு தேர்ட் ஒப்பீனியனோ ஒரு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ நம்ம ப்ராஜெக்டில் TNHB MKB நகர் ப்ராஜெக்டில் வாங்கும்போது இந்த மாதிரி லிட்டிகேஷன் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி சார் நம்ம ஹேண்டில் பண்ணணும்? இது கவர்மெண்ட், டோட்டலாக கவர்மெண்ட் லேண்டுங்கிறதால உங்களுக்கு லீகல் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. லோன் ஃபெசிலிட்டிஸ் ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு.
சார் இந்த ப்ராஜெக்டாக எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா சார்? லைக் இப்போது டிஜி போட்டிருக்கேன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதை தவிர்த்து வந்து பவர் கனெக்ஷன்ஸ் 3 ஃபேஸாக எந்த மாதிரி கனெக்ஷன்? பவர் 3 ஃபேஸு ஈச் எல்லா ஃப்ளாட்டுக்குமே 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். அப்புறம் சரிங்க சார். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் என்ன சார் பண்ணோம்? 1.7 lakhs டிடி ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம் சார். இப்போ அப்ளிகேஷன் காஸ்ட்டு 225 ருபீஸு. நம்ம ஆஃபீஸு வந்து அண்ணா நகர் ஈஸ்ட்டில் இருக்குங்க, C48 ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ் அட்ரஸை மூவ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக கொடுத்துருவாங்க. இது இந்த ப்ராஜெக்ட் ஸ்பெஷல்னால் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டில் நம்ம கொடுக்குறோம். முதலில் ஒருவருக்கு முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு எந்த ஃப்ளாட் பிடிக்குதோ சைட்டில் வந்து பார்த்துட்டு செலக்டட் ஃப்ளாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம், வேக்கன்ட் ஃப்ளாட்டு. சூப்பர் சார். ஸோ ரொம்பவே சந்தோஷம் சார் உங்கள் கூட பேசினது. இந்த உங்களோட இன்டர்வியூ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல் நம்புகிறோம். கூடிய சீக்கிரமே நம்ம வேறு ஒரு ப்ராஜெக்டில் மீட் பண்ணுறோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.